ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வுல அ ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த தான் நம்ம எடுத்து பேசப் போறோம். எப்படின்னா, நமக்கு எப்பவுமே அ தென்னிந்தியா அப்புறம் வெர்சஸ் வட இந்தியா அப்படித்தான் எப்பவுமே பேசிட்டு இருக்கோம். இது வந்து இப்போ பிஜேபி ஆட்சியாலும் சரி, அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் 50 வருஷமா ஆட்சி பண்ற காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, எப்பவுமே அ வட இந்தியா வெர்சஸ் தென்னிந்தியா அப்படிங்கிறது அந்த பிரச்சனை எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, வட இந்தியா மக்கள் தென்னிந்தியா மக்களை எப்பவுமே அங்கீகாரம் பண்றதில்ல, எப்பவுமே மதிக்கிறதில்ல. அந்த காலத்தில த தமிழ்நாட்டில இருந்து எம்பிஎஸ் எக்கச்சக்கமா காங்கிரஸுக்கு கிடைக்கும்போதும், ஆ நேரடியா கேபினெட் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் கூட குடுக்காம, ஒரு இணையமைச்சர் அப்படித்தான் அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு குடுத்துட்டு இருந்தாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து உண்மையிலே தமிழ்நாட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மையா தான் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு பவர் இல்ல. இல்லன்னா அப்படித்தான் திரும்பவும் நடத்துவாங்க. ஒண்ணு பிஜேபி வந்து அ ரொம்ப மூர்க்கன் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு முரடன் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 2ம் ஒண்ணு தான். இந்திய அளவுல இருக்கக்கூடிய கட்சிகள்ல. இது சொல்றதுனால வந்து காங்கிரஸ மோசம், இது மோசம், அது மோசம் அப்படிலாம் இல்ல. 2மே மோசம் தான். இவங்க வந்து செய்ற தப்ப ரொம்ப வெளிப்படையா அப்படித்தான் செய்வேன்னு சொல்லி அ பிஜேபி அ என்ன சொல்றது? முரட்டுத்தனமா செய்வாங்க. காங்கிரஸ் வந்து முட்டாள்தனமா செய்வாங்க. காங்கிரஸ் ஊழல் கட்சி. அப்படி பார்த்தா அ பிஜேபி அதோட பெரிய ஊழல் கட்சி. ஆனா நான் இப்படித்தான் செய்வேன். ஏதாவது ஊழல பத்தி பேசினா உடனே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிறது, உடனே ஆன்டி இண்டியன் சொல்லிறது, அந்த மாரி நாட்டுப்பற்று, அது போக வந்து மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி இந்த மாரி பண்ணுவாங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ குஜராத் மாடல் சூப்பர் அப்படின்னு 2013, 14கள்ல 14 தேர்தல் சமயத்தில குஜராத் மாடல் அப்படின்னு ஃபோட்டோஷாப்ல எக்கச்சக்கமா போட்டு குஜராத்த சூப்பர் ஆஹா! ஓஹோ! அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் 56 இன்ச் ஒருத்தர் வந்தா தான் இந்தியாவுக்கு பெரிய எதிர்காலம். 2020ல இந்தியா ஒ ஒரு வல்லரசு நாடாகணும் அப்படின்னு அ இவரு நம்ம முன்னாள் மறைந்த ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாரு. ஆனா அந்த நேரத்தில இந்தியாவோட வளர்ச்சிய பார்த்தா வல்லரசு ஆயிருமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில, இவங்க வந்து 2020 வரைக்கும் இல்ல, கூடிய சீக்கிரமே இந்தியா வல்லரசு ஆயிரும். இவரு மோடி அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனிதர் வந்தாருன்னா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப கிளீன் ஹேண்ட். அவரு கல்யாணம் ஆகல. அவருக்கு எந்த தேவையும் இல்ல. ரொம்ப எளிமையானவரு. அவரு தான் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு சரியான ஒரு பிரைம் மினிஸ்டரா இருப்பாருன்னு சொல்லி அவர பெரிய அளவுக்கு தூக்கி கொண்டாடி, அப்புறம் ஃபோட்டோஷாப் வேலைகள், அப்புறம் டிஜிட்டல் எக்கச்சக்கமா கொண்டு வந்து பண்ணாங்களா, இதெல்லாம் பண்ணி முடிச்சு அவர் வந்து சேர்ந்தாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரு தொட்டதெல்லாம் ஊழல், தொட்டதெல்லாம் பிரச்சனை, தொட்டதெல்லாம் பிரிவினைவாதம் அப்படின்னு ஆயிப்போச்சு. அதுக்கு அவங்க இப்ப கவலைப்படுற மாரி இல்ல. எத பண்ணாலும் நாங்க வந்து மக்கள் ம ம அ மத்தியில மனசுல விஷத்த விதைப்போம். அது போக, அப்படியே அதையும் தாண்டி மக்கள் வந்து இந்து, முஸ்லீம், இந்து, கிறிஸ்டியன், கிறிஸ்டியன், முஸ்லீம் ஒற்றுமை நெறையா இருக்கா? அப்போ இவிஎம்ல கை வைப்போம். இவிஎம்லயும் நெறைய பிரச்சனை அங்கங்க வந்து அடிக்க வர்றாங்க, பிரச்சனை வருதா? உடனே வந்து எஸ்ஐஆர்ன்னு ஒண்ணு கொண்டு வருவோம். அதுக்கு ஏத்த மாரி ஆ தேர்தல் கமிஷனர எங்களோட அடிமையா வாலாட்டுற நாய் மாரி வச்சிருப்போம். அப்புறம் அங்கிருந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய இந்த தலைமை நீதிபதியும் நாங்க எங்க சைடுல வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். அவங்கள எங்களுக்கு சாதகமா வர்ற அளவுக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எத தொட்டாலும் அப்புறம் இங்க வந்து எதிர்க்கட்சிகள் இருக்கிற ஆளும் இதுல ம ஆட்சி பண்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா? அந்த சம்மந்தப்பட்ட கட்சிகள்ல உடனே இடி ரெய்டு பாயும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்ட எடுத்தாச்சுன்னா, திமுக ஆட்சி பண்ணுது அப்படின்னா, திமுக ஒண்ணும் ஒரு சுத்தமான கரைபடியாத கட்சியெல்லாம் கிடையாது. திமுக ஊழல் கட்சி தான். ஏன்னா ஊழல் பண்ணாத அரசியல் கட்சி உலகத்திலே எங்கேயும் கிடையாது. என்ன ஊழல்ல வந்து இவங்க அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஊழல் பண்றாங்களா? அவங்க தெனாவட்டுல திமிர்ல பண்றாங்களா? அப்படிங்கிறது தான். பிஜேபி எல்லா இடத்தையும் திமிர்ல பண்ணுவாய்ங்க. இவங்க வந்து திமிர்ல பண்றதில்ல. ஊழல் பண்ணிட்டே இருப்பாங்க. கேட்டா, "ஐய்யய்யோ! அப்படி பண்ணல, இப்படி பண்ணல" ஷார்ட் ஜாப் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஊழல்ல அ கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு கரைபடிந்த கட்சிகள் தான். அதுக்காக அத இடி அனுப்பிச்சு விட்டு, அந்த வாஷிங் மிஷின் மாரி போட்டு அதில சுத்தபத்தமா வர சொல்லுவாங்க இல்லையா? பிஜேபி சேர்ந்தாச்சுன்னா, உடனே அந்த ஊழல்லாம் அ காணா போயிரும். அப்படின்ற மாரி அ பிஜேபி வந்து ஒரு தகுதியே இல்லாத ஊழல பத்தி பேசக்கூடிய தகுதியே இல்லாத கட்சி பிஜேபி. காங்கிரஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிறலாம். அவங்க ஊழல் கட்சி தான். கொஞ்சமாவது பேசிறலாம். மக்கள் நலன், அப்புறம் வந்து செக்குலரிசம் அப்படின்னு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப இவ்வளவு தூரம் வந்து இன்ட்ரோடியூஷன் பண்ணோமா? இப்ப குஜராத் மாடல் வெர்சஸ் திராவிட மாடல். குஜராத் மாடல் நேத்து வந்து பெரிய அளவுக்கு பல்லிழிச்சிருக்கு. என்னன்னா, சூரத்ல அ தடுகேஸ்வர் அப்படின்னு ஒரு கிராமம். அதுல ஒரு 9,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய
நீர் தொட்டியை வந்து வாட்டர் டேங்க் வந்து கட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 36 கிராமங்களுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக. ஸோ இன்னும் மிக பிரம்மாண்டமான திட்டம். அதோட திட்டத்தின் மதிப்பு ரூ. 21,00,00,000 கட்டினாங்க. கட்டி முடிக்கும்போது, ஆஹா! சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. அது கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிஜேபி ஆட்சியில இதெல்லாம் நடக்கும். நாங்க தான் எல்லா மக்களுக்கு பண்றோம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சு, அத திறப்பு விழாவுக்கு முன்னாடி தண்ணிய நிரப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சொல்லுவாங்க. அது ரோடு போட்டா அல்லது ஏதாவது பைப் லைன் ஒர்க் நடந்தா, அது கடைசியா முடிக்கும்போது தண்ணிய பாய்ச்சி விட்டு பிரஷர் செக் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. அது பேரு டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங். அந்த டெஸ்டிங் கமிஷனிங்ல இது ஓகே அப்புட்னா சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் QCன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிடைக்கும். அப்போ இந்த 9,00,000 லிட்டர் டேங்க் கொள்ளளவு கொண்ட டேங்க வந்து கட்டி முடிச்சு, அத தண்ணியெல்லாம் நிரப்புனாங்க. நிரப்புனா அப்படியே படார்ன்னு கீழ விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. தண்ணி பூரா அந்த ஏரியால பூரா பரவி ரொம்ப கேவலமா நடந்துருச்சு. என்னன்னா, இதுதான் குஜராத் மாடல். அங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இதுல வந்து சிமெண்ட் இப்போ வந்து 4க்கு 1 சிமெண்ட் கலவை போடணும் அப்படின்னா, அவங்க 8க்கு 1 போட்டிருப்பாங்க. என்ன காரணம்? அவங்க ரூ. 21,00,00,000 அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ அப்படின்னா, கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? எனக்கு 30%, எனக்கு 20% அப்படின்னு பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு மேய்ஞ்சு கடைசியில 10 கோடி கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு உண்மையிலேயே 21 கோடிக்கு பதிலா குறைஞ்சபட்சம் ஒரு 17, 18 கோடி குடுத்திருந்தா, நல்ல டேங்கா தான் கட்டியிருப்பாங்க. அந்த கம்பெனி வந்து ஒரு 2 ஒரு ஒரு அ ஒரு அதுக்கு கன்சல்டன்ட், அப்புறம் கம்பெனி கான்ட்ராக்டர் 2 கான்ட்ராக்டர். ஒரு மெயின் கான்ட்ராக்டர், இன்னொரு கான்ட்ராக்டர் சேர்ந்து கட்டுனாங்க. அவர் டீட்டெயில் படிச்சு பார்த்தா, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாவே அங்க வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட். ஐ திங்க் அல்ட்ராடெக் அதானி சிமெண்ட்னு நினைக்கிறேன். இதுல பார்த்தா இந்த கீழ விழுந்த உடைஞ்ச வாட்டர் டேங்க் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு செக் பண்ணா, சிமெண்ட் இன்னும் தெரியல அப்படின்னு போடுறாங்க. எங்க செக் பண்ணாலும் அல்ட்ராடெக்ன்னு போட்டா பிரச்சனை வந்துருமே! அவங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிறதுக்காக சிமெண்டோட பிராண்டு நாட் மென்ஷன் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து ஊழல் அப்படிங்கிறது இப்ப மக்கள் மத்தியில ஓகே பரவால்ல. ஊழல் பண்ணாலும் ஓரளவு ஒரு அனுசரிச்சு ஏதோ பண்ணி முடி பரவால்ல அப்படின்ற அளவுக்கு மக்கள் அனுசரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஊழல வந்து இந்த அளவுக்கா? ஒரு வாட்டர் டேங்க் டெஸ்டிங் பண்ணும்போதே கீழ விழுந்து சுக்குநூறா உடையுதுன்னா, எவ்வளவு கேவலமான ஊழலா இருக்கும். இப்போ இந்த பிஜேபி ஊழல பத்தியோ, அல்லது மத்தவங்கள பத்தியோ ஈடிய அனுப்பிச்சு ரெய்டு விட்டு, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி, தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி பண்றத பத்தியோ, கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு கட்சின்னா, நீங்க வந்து இந்திய அளவுல இருக்கிற பிஜேபி கட்சி. அதுக்காக வந்து காங்கிரஸ் யோக்கியனானா, காங்கிரஸ் யோக்கியம் இல்ல. ஆனா இந்த அளவுக்கு மோசம் இல்ல. சரி, இப்போ வந்து திராவிட மாடல் வந்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில ஏகப்பட்ட விஷயங்கள் கட்டுறாங்க. அங்கேயும் ஊழல் நடக்குது. திமுக பண்றதுலயும் ஊழல் நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு இடிஞ்சு விழுற அளவுக்கு ஊழல் நடக்குதா? இடையில வந்து ஒரு தடுப்பணை கட்டுனாங்க, இடிஞ்சுச்சு. அப்புறம் உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாலும் ஊழல் நடக்குது. அதை இனிமே பார்த்து பண்ணுங்க பண்ற அளவுக்கு அத தவற திருத்திக்கிற இடத்துல இருக்கிறது திராவிட மாடல். அங்க வந்து இப்படித்தான் இருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொங்கு பாலம் கட்டுனாங்க. அந்த தொங்கு பாலத்த வந்து ஒரு ஃபங்ஷன் நேரத்துல ஆட்கள் எல்லாம் போனா, ஏகப்பட்ட பேரு அந்த தொங்கு பாலம் அந்து விழுந்து செத்து போனாங்க. அதுல வந்து இஸ்லாமியர்கள தான் நெறையா போயி காப்பாத்துனாங்க. அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம, "நீ மாட்டுக்கறி வச்சிருக்க, இத வச்சிருக்க, இது போ பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷுக்கு போ" அப்படின்னு விரட்டி அடிக்கிற அளவுக்கு மக்கள் மனசுல நஞ்ச விதைச்ச அ ஆர்எஸ்எஸ் அண்டு பிஜேபி அவங்களுடைய லட்சணம் வந்து நேத்து பல்லிழிச்சிருக்கு. ஸோ இது வந்து இத பத்தி பெருசா எதுவும் பேச மாட்டாங்களே! அதாவது பிஜேபி இதே மாதிரி ஒருவேளை இந்த மாரி டேங்க் வந்து காங்கிரஸ் ஆட்சி பண்ற கர்நாடகால நடந்துருச்சுன்னா, இல்ல கேரளால நடந்துருச்சுன்னா, இல்ல தமிழ்நாட்டுல நடந்துருச்சுன்னா என்ன 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 ஆயிருக்கும்? இது வந்து ஐயோ! லபோ லபோ லபோன்னு கத்திட்டு ஊழல், ஊழல், ஊழல் அப்படின்னு உடனே ஈடி வந்திருக்க மாட்டாங்களா? அங்க வந்து ஒரு 7 பேர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார? ஒரு ஏப்பசாப்பியா இருக்கக்கூடிய அங்க இருக்கிற அந்த இதுக்கு பெர்மிஷன் குடுத்த வாட்டர் அத்தாரிட்டி அங்க இருக்கிற ஒருத்தர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். சரி இந்த லஞ்சம் வாங்குனாங்கல்ல, அவங்கள யாரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலேயே இப்படி ஒரு கேவலமான நடவடிக்கை, அத வந்து மக்கள் உண்மையிலே நிராகரிக்கிறாங்க. மக்கள மீறி நம்ம யாருக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கே போற மாதிரி எல்லா வகையான வேலையும் பார்க்குறாங்களா? இப்போ வரக்கூடிய 2026 ஏப்ரல் அல்லது மே ஆரம்பத்தில நமக்கு ஏப்ரல் கடைசில நினைக்கிறேன் தேர்தல் நடக்க போகுது. அதுல இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்துரணும் அல்லது எதிர்க்கட்சியாவது வந்துரணும் அப்படின்னு முனைப்போட இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து
ஊழல் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னு ஒரு டிடிவி தினகரனை பிடிச்சி உள்ளே வச்சாங்க, திகாரில் வச்சாங்க. அப்புறம் அவர் வந்து இப்போது அந்த பிஜேபிங்கிற வாஷிங் மிஷினில் உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சுத்தபத்தமாகி திரும்ப ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிறதுக்கு பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படின்னாரு. அப்போ தலைமை ஏற்றுக்கிட்டார். இப்போது தற்கொலை பண்ண போகிறாரா அல்லது என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு பிஜேபியோட சேர்ந்தா சூடு சொரணை மானம் வெக்கம் ரோசம் எதுவுமே இல்லாமல் போயிருவோம் என்னவோ. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சலுப்படைஞ்சு இது திமுக மோசம்னா அவங்க அதை விட மோசமாக இருக்காங்க. அப்போ இருக்கிற தொல்லையில் இது பரவாயில்ல அப்படிங்கிறது திமுக பரவாயில்லையோ அல்லது வந்து இப்போ புதுசாக வந்திருக்க தாவேக்கா பரவாயில்லையோ அப்படின்னு தாவேக்காவுக்கு வந்து இப்போ விசில் கிடச்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் என்னென்னா விசில் சூப்பர் நல்ல ஒரு சின்னம் தெரியுது. ஆனால் எதில் இருக்கவங்க வந்து கிண்டலுக்கு என்ன சொல்கிறாங்க, விசில் அடிச்சா குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த கட்சி கிடைச்சாலும் இப்படித்தானே சொல்லுவாங்க. ஆனாலும் ரொம்ப சோர்ந்து போயிருந்த தாவேகாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு இந்த விசில் சின்னம். என்னன்னா 234 தொகுதியிலையும் அவங்க விசில் அவங்களுடைய தாவேகாவோட ஆட்கள் நின்னா அவங்களுக்கு விசில் மொத்தமாக கிடைக்கும். இல்லை ஒரு 20, 30, 50 தொகுதியில் அவங்க நிற்கல அப்படின்னா அது வேற ஆட்களுக்கு வேற இண்டிபெண்ட் கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும். அப்போ இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் தாவேக்கா பேரை சொல்லி அவங்க கொஞ்சம் ஓட்டெல்லாம் வாங்கிடுவாங்கன்னு தோணுது. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குஜராத் மாதிரி ஒரு கேவலமான மாடலை இனி தமிழ்நாட்டில் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அடுத்த ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.